வணக்கம் நண்பா நண்பீஸ் அனைவருக்கும். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கான பணி நியமன ஆணை நிறைய பேருக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. பெரும்பாலான நபர்களுக்கு கிடைத்து விட்டது. இப்போ யாருக்கெல்லாம் பணி நியமன ஆணை கிடச்சிருக்கோ அவங்க அந்த டிப்போவில் போய் ஜாயின் பண்ண போகும்போது ஒரு சில டாக்குமெண்ட்லாம் கொண்டு வாங்கன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, என்னென்னலாம் நம்ம கொண்டு போகணுங்கிறத ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். அது தெரியாதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இப்போது அதில் சொல்லப்பட்ட அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலும். ஏன்னா பேட்ஜ் அப்ளை பண்ணும்போது அது வாங்கி தான் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே வாங்கணும் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. அதனால் இதை பற்றி நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு முதல்ல பார்த்திங்கன்னா, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, ஃபோட்டோ, அப்புறம் மார்க் ஷீட்டு, அப்புறம் மொபைலு, அதுக்கப்புறம் ஒரு ஃபீஸ் 500. சரியா? இதில் கொடுத்துருக்குற எல்லாமே ஒரிஜினல் தான் நம்மளுக்கு தேவை. சரி, இதை எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட நீங்கள் மொபைல்லே மொபைல் பேங்கிங் வச்சுருந்தீங்க, கூகுள் பே, யூபிஐ அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் இருந்தே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுக்கு இந்த ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, ஃபோட்டோ, மார்க் ஷீட்டு இதெல்லாமே நீங்கள் பிடிஎஃபாக மாற்றி அவங்க 50 கேபிக்குள்ளே கேட்பாங்க. அந்த 50 கேபிக்குள்ளே நீங்களே கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் இருந்தே கூட நீங்கள் தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட அது இல்லை எனக்கு அப்ளை பண்ண தெரியாதுன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு இ-சேவை மையத்துலேயோ இல்லை ப்ரௌசிங் சென்டர்லேயோ போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் சொல்லியிருக்கிற அந்த 500 அப்படிங்கிறது நம்ம போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு காவல்துறைக்கு நம்ம கட்டக்கூடிய கட்டணம் 500. அதுபோக நீங்கள் இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணுவீங்களா, அவங்களுக்கு நீங்கள் தனியாக கட்டணம் தனியாக கொடுக்கணும். நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் அப்ளை பண்ணாலும் அவங்களுக்கு விண்ணப்பிச்சு கொடுக்குறது அவங்களுக்கு தனியாக நீங்கள் கட்டணம் கொடுக்கணும். அந்த கட்டணம் இல்லாமல் இது நம்ம போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு காவல்துறை கட்டக்கூடிய ஃபீஸ் தான் அந்த 500. அதுபோக எக்ஸ்ட்ரா நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு தனியாக அந்த இ-சேவை மையத்துக்கோ ப்ரௌசிங் சென்டருக்கோ நீங்கள் தனியாக கட்டணம் கொடுக்கணும். அதனால் அது இதில் சேராது. ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3மே ஒரிஜினல் வேணும். மார்க் ஷீட்டு முன்னாடி பேட்ஜ் எடுக்கணுன்னா 10th படிச்சிருந்தா தான் முன்னாடிலாம் பேட்ஜ் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு விதிமுறை இருந்துச்சு. அதனால் அப்போ அப்ளை பண்ணும்போது எல்லாருமே மார்க் ஷீட் வச்சு அப்ளை பண்ணாங்க. ஆனால் இப்போ அந்த விதிமுறை தளர்த்தப்பட்டதாக சொல்லப்படுது. அதனால் மார்க் ஷீட்டு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, ஃபோட்டோ கண்டிப்பாக தேவை. உங்களோட மார்க் ஷீட்டு கையில் வச்சுக்கோங்க. 10th 12th நீங்கள் ஸ்கூல் படித்த அந்த மார்க் ஷீட்டு நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. எதுக்குன்னா அது டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு தான் அந்த மார்க் ஷீட்டு கேட்குறது, வேறு எதுக்குள்ள. நம்மளோட ஆதார் கார்டில் தான் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ஸ்மார்ட் கார்டில் இருக்காது. ஸ்மார்ட் கார்டு எதுக்காகனா நம்ம அட்ரஸ் ப்ரூஃபுக்காக. ஆதார் கார்டு டேட் ஆஃப் பர்த். ஸோ ஆதார் கார்டில் இருக்கிற பேர், ஸ்மார்ட் கார்டில் இருக்கிற பேர், அந்த டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டில் இருக்க டேட் ஆஃப் பர்த், நம்மளுடைய மார்க் ஷீட்டில் இருக்க டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு வெரிஃபிகேஷனுக்காக தான் அது. சிலப்போ மார்க் ஷீட்டு கூட சில இடத்துல இப்போ கேட்குறது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆதார் கார்டு, ஃபோட்டோவும் இருந்தாலே போதும் அப்படிங்க. ஆனால் நீங்கள் எல்லாமே வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, மார்க் ஷீட்டு, ஃபோட்டோ வச்சுக்கோங்க. கையில் மொபைல் கொண்டு போங்க. எதுக்குன்னா நம்ம இது விண்ணப்பிக்கும் போது நம்ம மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு தான் அவங்க உள்ளே என்ட்ரி பண்ணி நமக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது 3 அதில் ஆப்ஷன் வரும். பர்சனலு, அப்புறம் அதர்ஸு, அதுக்கப்புறம் ஜாப் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதாவது நம்ம என்ன நோக்கத்துக்காக இதை அப்ளை பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்குது. பர்சனல்னால் நம்ம பேட்ஜ் அப்ளை பண்ணும்போது எல்லாமே பர்சனல் தான் அப்ளை பண்ணிப்பேன். ஏன்னா அது நான் தான் அப்ளை பண்ணுறேன் ஏன்னா அப்படிங்கிறதுக்காக. எனக்கு லைசன்ஸ் வேணும். அப்போ என்னோடய தேவைக்காக நான் அப்ளை பண்ணுறேன்றதுனால பெரும்பாலும் எல்லாருமே பேட்ஜ் அப்ளை பண்ணுவோம். நான் பர்சனல் தான் கொடுத்துருவோம். ஏன்னா பர்சனல் தானே, அது லைசன்ஸ் வாங்குறது என்னோடய பர்சனல் விஷயத்துக்காக தானே நான் வாங்குவேன். ஸோ அதில் வேறு எந்த நோக்கமும் இல்லை. ஆனால் இப்போ நம்ம எல்லாருமே எதுக்காக இதை வாங்கிட்டு போகிறோம், நம்ம ஓட்டுநர் நடத்துனருங்கிற ஒரு வேலைக்கு சேர போகிறோம். அதுக்காக தானே நம்ம கொடுக்குறோம். அப்போ நம்ம வேலைக்கு போகிறது நோக்கத்துக்காக இது நம்ம கொடுக்கறதுனால இது நம்ம ஜாப் வெரிஃபிகேஷனுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் அது ஜாப் வெரிஃபிகேஷன் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் விண்ணப்பிக்க போவீங்களா அந்த இ-சேவை மையத்திலையோ இல்லை அந்த ப்ரௌசிங் சென்டர்லையோ கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு விவரம் சொல்லுவாங்க. அவங்க நம்மளை மாதிரி நிறைய பேருக்கு அவங்க அப்ளை பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வேலைக்காகவும் வருவாங்க, லைசன்ஸுக்காகவும் வருவாங்க, வேறு எதுக்காகனாலும் பலவிதமான காரணங்களுக்காக அவங்க இது விண்ணப்பித்து இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு வாங்க நிறைய வந்திருப்பாங்க. அதனால் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி நான் ஓட்டுநர் நடத்துனருக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு, நான் இந்த மாதிரி போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. மேக்ஸிமம் ஜாப் வெரிஃபிகேஷன் கரெக்டாக தான் இருக்கும். சரியா? ஓகே. 500 ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, ஃபோட்டோ, மார்க் ஷீட்டு, மொபைல் ஓடிபி வர்றதுக்கு மொபைலை கையில் எடுத்துகிட்டு போயிருங்க. சரி சார், நான் விண்ணப்பிச்சிட்டேன், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விண்ணப்பித்த பிறகு நீங்கள் ஆன்லைனில் போய் எந்த சேவைகளுக்காக நீங்கள் விண்ணப்பித்தாலுமே
அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் அந்த நம்பர் இருக்கும் உங்களுக்கு, இந்த நம்பரில் நீங்கள் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் இதை எடுத்து தருவாங்க. அந்த பிடிஎஃப் எப்போதுமே வாங்கிக்கோங்க. அந்த பிடிஎஃப்பை வாங்கிட்டு உங்களுக்கு எந்த காவல் நிலையம், நீங்கள் உங்கள் இருக்கக்கூடிய முகவரிக்கு எந்த காவல் நிலையமோ அந்த காவல் நிலையத்துக்கு நீங்கள் நேரடியாக போயிருங்க. உங்களுக்கு எமர்ஜென்சினா நீங்கள் நேரடியாக போயிட்டு அங்கே போய் பார்த்து இந்த மாதிரி போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், இதுதான் அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்தெந்த ப்ரூஃப்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ரூஃப் எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு அவங்க பார்த்துட்டு உங்களோட ஆதார் கார்டு, ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு அவங்க ஆன்லைனில் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உங்கள் மேலே எதுவும் கேஸ் எதுவும் இருக்கா. அதாவது இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எதுக்காக நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, இந்த நபர் மேலே ஏதாவது குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கா, இல்லை ஏதாவது குற்ற வழக்குகளில் இவர் வந்து தண்டனை பெற்றிருக்காரா, பொது சொத்துக்கோ பொதுமக்களுக்கோ குந்தகம் விளைவிக்கிற மாதிரி, பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி, பொது அமைதியை கெடுக்கிற மாதிரி, சமூக நல்லிணக்கத்துக்கு எதிராகவோ இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டிருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு இல்லை இவர் எந்த பிரச்சனையும் இல்லை, இவர் ஒரு நல்ல மனிதர் தான், இவருக்கு நீங்கள் தாராளமாக வேலை கொடுக்கலாம் அப்படின்னு அவருக்கு தோணும் பட்சத்தில் அவங்க அதை ஓகே கொடுத்துறாங்க. பெரும்பாலும் இங்கே இருக்கிற நம்ம யாருக்குமே வந்து குற்றவியல் வழக்கு யார் மேலேயும் பெரும்பாலும் இருக்காது. அதனால் அவங்க அதை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அதை ஆன்லைன்லேயே நீங்கள் கொடுத்ததுக்கு வந்து அவங்க ஆன்லைன்லேயே அப்ரூவ்டு கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் வந்து எந்த இடத்துல ஏதாவது ப்ரௌசிங் சென்டர்லையோ இசிஐ மையத்தில் எந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அங்கேயே போய்ட்டு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து தந்துடுவாங்க. அதை நீங்கள் கலரில் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கோங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 ப்ரிண்ட் அவுட்டு போட்டு வச்சுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் இந்த ஒரிஜினல் ப்ரூஃபை கொண்டு போயிட்டு இது பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உடனே சில ஊர்களில் வந்து காவல்துறை வந்து உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு அட்ரஸை நீங்கள் கொடுத்துருப்பீங்களா அங்கேயே டேரெக்டாக வருவாங்க. வந்து நீங்கள் இந்த அட்ரஸில் தான் இருக்கீங்களான்னு பார்த்துட்டு உங்களோட ஒரிஜினல் ப்ரூஃபெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டு அங்கே போய்ட்டு அவங்க அடுத்து சிஸ்டத்தில் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எந்த குற்றத்துலேயும் தண்டனை பெறலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அதை போட்டு விட்ருவாங்க. உங்களுக்கு உடனே வந்துடும். நீங்கள் போட்டு விட்ட உடனே நீங்கள் ஆன்லைனில் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் அதிகபட்சம் 4-5 நாளைக்குள்ளே இது வந்துடும். இல்லை 4-5 நாள் கூட எனக்கு நேரம் இல்லை, எனக்கு குயிக்காக வேணும்னா நீங்கள் நேரடியாக அங்கே போய் பார்த்து சொன்னீங்கன்னா அவங்களே எல்லாத்தையுமே வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு போட்டு விட்ருவாங்க. போட்டு விட்டோன்னே நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த ப்ரூஃப் மட்டும் எல்லாருமே பெரும்பாலும் எடுத்துகிட்டு போங்க, சரிங்களா? நான் முடிஞ்ச அளவு இதில் உங்களுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இதை பற்றின சந்தேகம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து பதில் தரேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.